அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான கேள்விகள் டெய்லி பூஸ்டரில் பார்ட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூல் புக்கிலேருந்து தான் நம்ம எல்லா கேள்வியுமே எடுத்துருக்கோம். எல்லா கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேள்விகளை நம்ம வந்து பார்ப்போம். இது என்ன தலைப்பு அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கில காலகட்டத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சிகள். ஸோ இந்த கிளர்ச்சிகள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா கேள்வியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளர்ச்சிகளை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாப்பிளா கிளர்ச்சி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த 1857 புரட்சி, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து யார் தலைமையேற்று நடத்துனாங்க, யார் அடக்குனாங்க, இது போன்ற பதிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 10th சோசியல் புக்கு, சோசியல் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் பிசி எக்ஸாம் பார்த்தோம்னா அதிகமான கேள்விகள் சோசியலில் தான் வரப்போகுது. சயின்ஸை விட சோசியல் தான் ரொம்ப முக்கியத்துவமானது. ஸோ அதில் பார்த்து வச்சுங்க. இதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும். இந்த ஹிஸ்ட்ரி, விடுதலை போராட்டம், ஐஎன்எம் சொல்லுவோம்ல, இந்திய தேசிய இயக்கம், காந்திய காலகட்டம், மிதவாதிகள், தீவிரவாதிகள், நமக்கு தெரியணும் அதில் என்னென்ன தலைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கணும், எப்படி கேள்விலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு 25 கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஆற்காட்டு நவாப் மற்றும் ஆங்கிலேயர்கள் கூட்டுப்படைகள் பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட இடம். ஸோ ஆங்கிலேயர்களை முதல்ல தோற்கடித்தது யார் தான்? பூலித்தேவர் தான். அதாவது 1526 அதிலே முதல் பானிபட் போர். அந்த பானிபட் போர்லேயே என்ன பண்ணாங்க, என்ன ஸ்பெஷல், அந்த போரோடைய ஸ்பெஷல் என்னது? பீரங்கி பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? அதாவது பீரங்கினா நமக்கு என்னன்னே தெரியாது. நம்ம வந்து வில்லு, அம்பு, ஈட்டி, கேடயம் இதெல்லாம் வச்சு போருக்கு தயாராகிட்டு இருக்கோம். திடீர்னு பீரங்கியெல்லாம் ஃபயர் பண்ணி நம்மளை தாக்கினா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஒரு தாக்குதலுக்கு என்ன இருக்கும், சிதறி ஓடி இருப்பாங்க. ஸோ ஆங்கிலேய படைகளை நம்மளால் ஏன் வெற்றி கொள்ள முடியவில்லை? ஒரு 2 காரணம் சொல்லுங்கள். ஆங்கிலேயர் இப்போ 1757 பிளாசி போர், என்ன போர்? 1757 பிளாசி போர், 1764 பக்சார் போர். இந்த 2 போர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 2 போருக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் முழுவதுமாக என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 1757 1857 வரைக்கும் நம்ம இந்தியர்களால் என்ன பண்ண முடியல, ஆங்கிலேயர்கள் வெற்றி கொள்ள முடியல. இதுக்கு முக்கியமான காரணம், ஒரு காரணம் அப்படின்னா இந்தியர்கள்ட்ட என்ன கிடையாதுன்னா ஒற்றுமை கிடையாது. அடுத்து ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லேசி ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாளும் கொள்கை. அடுத்து இன்னொரு கொள்கை என்னன்னு பார்த்தோம்னா தலையிடா கொள்கை. இப்போ 2 மன்னர்கள் அடித்து தமிழ்நாட்டில், அதை இந்த தமிழ்நாட்டு மன்னரும் கேரளாவில் உள்ளவரும் மாகாணத்தில் உள்ளவங்க சண்டை வளர்த்துறாங்க, என்ன பண்ணுறது கிடையாது, தலையிடுறது கிடையாது. என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இதான் பிரித்தாளும் கொள்கை. எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணமே அவங்கள்ட்ட இருந்த ஆயுதங்களும் என்னது, படைப்பலங்கள், போர் நுணுக்கங்கள் தான். இந்தியாட்ட ஒற்றுமை கிடையாது. என்ன கிடையாது? ஒற்றுமை கிடையாது. 1857 புரட்சி தோல்வியடைவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வைப்பாங்க. என்ன புரட்சி? ஏன்னா 1757 அதுக்கப்புறம் 1857, இந்த 1857 ஒரு பெரும்புரட்சி ஏற்படுது. இந்த பெரும்புரட்சியில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சுதந்திரம் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக வந்து அங்கங்கே போர் வெடிக்குது, சண்டை வளர்க்குறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, வெற்றி பெறாங்க. ஆனால் அவங்களுக்கு 1857 பெரும்புரட்சியில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க நாட்டை கைப்பற்றணும். என்னது, இப்போ ஜான்சி ராணி இருக்காங்க, வேறு யாரெல்லாம் பண்ணா 1857 புரட்சியில், நானா சாஹிப், எல்லாமே அவங்க பகுதியில் அவங்க வெற்றி பெறணும். இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் போரிடுறாங்க, தமிழ்நாட்டை வெற்றி பெறணும். இந்தியா முழுவதும் என்ன பண்ணணும், ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெறணும். சுதந்திரம் அப்படிங்கிற எண்ணமே அவங்கள்ட்ட கிடையாது. என்ன கிடையாது? சுதந்திரம், தேசியம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அந்த போராட்டம் என்ன ஆகல அப்படின்னா, விவசாயிகள் இருக்காங்கல்ல, விவசாயிகள் உள்ளூர் கிராம மக்கள்கிட்ட பரவலை. என்ன ஆகல, நம்ம அப்போல்லாம் விவசாயிகள் கிராம மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எங்கே மன்னர்கள் என்ன பண்ணிடுறாங்க, சண்டை வளர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போராட்டம் தீவிரமடையில் சீக்கிரமாக என்ன பண்ணிட்டாங்க, அடக்கிட்டாங்க. இல்லைன்னா 1857 இந்தியா என்ன பண்ணிருக்கணும், சுதந்திரம் அடைஞ்சிருக்கணும். எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இந்தியாவிலிருந்து எல்லா வளத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. அந்த 100 வருஷத்தில் நம்ம தடுத்தனால என்ன இருக்கும், இந்தியா வந்து மிகப்பெரிய சீக்கிரம் வளர்ச்சி வரும். எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு நம்ம ஆர்வமாக படிக்கணும். எதை?
ஹிஸ்ட்ரியை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிடணும். யாரெல்லாம் போரிட்டாங்க, எப்படி யாரெல்லாம் இறந்துருக்காங்க, எதுக்காக இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு பாருங்கள். ஆற்காட்டு நவாப் மற்றும் ஆங்கிலேயர்கள் கூட்டுப்படைகள் புலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட இடம் எந்த இடம் சொல்லுங்கள்? திருநெல்வேலி. எந்த இடம்? திருநெல்வேலியில் தான் தோற்கடிக்கிறாப்போ. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பேசக்கூடாது, இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துங்க. In 1759 the forces led by Yusuf Khan attacked நெற்கட்டும் சேவல். இந்த யூசப் கான், மருதநாயகம், நெற்கட்டு சேவல் 1764. இந்த வார்த்தையை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொல்லுங்கள்? யூசப் கானு, மருதநாயகம், 1764, நெற்கட்டு சேவல். இதெல்லாம் வந்து நிறைய கேள்வி ரிப்பீட்டடாக ஆன்சராக வர்றது. 1757 யூசப் கானின் தலைமையிலான படைகள் நெற்கட்டும் சேவலை தாக்கின. இப்போரில் பூலித்தேவர் என்ன பண்ணார்? அந்த நல்லூரில் தோற்கடிக்கப்பட்டார். 1767 ஆற்காடு நவாபின் படைகள் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றியது. 1767 பூலித்தேவர் கர்னல் ஹெரான் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். சொல்லுங்க. ஸோ எந்த வருஷம் நெற்கட்டு சேவலை ஆற்காடு நவாப் கைப்பற்றினார்? 1764. இது கரெக்டு. 1759 என்ன பண்ணுறாங்க? யூசப் கான் அவர் இந்தியர் தான், ஆனால் என்ன பண்ணுறாரு? ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணி தாக்க வந்தார். நெற்கட்டு சேவலை தாக்கினார். பூலித்தேவர் அந்த நாளில் தோற்கடிக்கப்பட்டார். 1764 தான் நெற்கட்டு சேவல் என்ன பண்ணாங்க? ஆற்காடு நவாப் கைப்பற்றினாப்புல. ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான. யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? கர்னல் ஹெரான். ஸோ சரியாக தவறானது வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள். கரெக்டாக சரியா? கரெக்டு தான். ஆந்திராவை சேர்ந்தவங்க தான். பாண்டியர்கள் கீழ் நிலமானி அடிப்படையில் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டியத்தை ஆட்சி செய்தார் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ கட்டபொம்மனுடைய அப்பா பேர் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். ஓகேவா? ஸோ நம்ம சொல்லுவோம் கட்டபொம்மன் அப்படிங்கிறது ரொம்ப வீரமானவர். அப்படிங்கிறது வீரமானவர்லாம் என்னது கிடையாது. என்ன சொல்லணும் புரியுதா? அந்த கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து சேர்ந்து இது பண்ணுறப்ப தலைவர் கட்டபொம்மன் என்ன பண்ணலாம்? சேரல. அவர் என்ன பண்ணுறாப்புல? 1310 பகோடா அவர் கட்ட வேண்டிய வரியை வந்து கட்ட முடியாமல் என்ன பண்ணுறாப்புல? போயிட்டு கெஞ்சிராப்புல ஆங்கிலேயர்கிட்ட. அப்போது டைலாக் பேசுகிறாப்புல. அந்த டைலாக் தான் என்னது? சரி ரைட்டு. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர் பேர் என்ன பேர்? சிவசுப்பிரமணியன். ஓகேவா? அந்த சிவசுப்பிரமணியன் மறந்துடாதீங்க. சிவசுப்பிரமணியன் எங்கே தூக்கிலப்பட்டார்? நாகலாபுரம். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் 1799 கயத்தாரில் இந்த வருஷம் எந்த நாள்? கயத்தாறு 16. ஞாபகம் வச்சணும். கயத்தாறு. புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். எங்க? தூக்கில் போட்டுருக்காங்க பாருங்க. எப்படி நினச்சி பாருங்க. 1799. ஸோ ஃபஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கு இந்த கேள்விலாம் வந்து பிரம்மாண்டமாக தெரியும். படித்த நமக்கு எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வியாக இருக்கும். அப்படி தானே? ஆனால் எக்ஸாமில் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி என்ன பண்ணுவாங்க? நிறையா இப்போ 1799 கயத்தாறு அக்டோபர் 16. ஓகேவா? சரித்திரம் முறையும் பூமி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க? சிவகங்கை. ஓகேவா? ஸோ இந்த ஆட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய அகாடமியில் இங்கிலீஷ் சயின்ஸ் அண்ட் சோசியல் ஒன்லைனில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் இங்கிலீஷ் மெட்டீரியல் தான் வந்து கிடைக்காம கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தான் ரெடி பண்ணது. 6th to 10th ஸ்டாண்டர்டு வைஸு கீ பாயிண்ட்ஸு மேலும் அறிந்துகளும் புக் பேக் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக சயின்ஸ் மட்டும் 221 பக்கம், சோசியல் 370 பேஜ், டோட்டல் 600 பேஜ். காஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 999 rupees. அதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு தான். கிட்டத்தட்ட மெட்டீரியலாக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சாம்பிள் வேணால் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. லாஸ்ட் மினிட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே தானே? சரி ரைட். இப்போ பாருங்கள், அடுத்த கேள்வி பாருங்கள். பாளையக்காரர்களை ஹூ யுனைடெட் த பாளையக்கார் அண்ட் ஃபார்ம்ட் ஏ கான்ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியன் ரெபல்ஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு. சொல்லுங்க, என்ன கூட்டமைப்பு? தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு. இது எப்போது உருவாக்கப்பட்டது?
1801 1801 ஓகேவா? இந்த அப்படி ஞாபகம் இருக்கணும் நமக்கு. ஸோ 1801 வேற என்ன ஸ்பெஷல் யாருக்கா தெரியுமா? 1801 வேற ஸ்பெஷல். சென்னை மாகாணம் எப்போ தோற்றுவிக்கப்படும் தெரியுமா? சென்னை மாகாணம் அது வந்து சென்னை மாநகராட்சி. 1688 அப்படிங்கிறது சென்னை மாநகராட்சி வேற. நான் கேட்குறது சென்னை மாகாணம். சென்னை மாகாணம், ஆந்திரா மாகாணம் சொல்லுவோம்ல, 1801 தான். நோட் பண்ணி வச்சு. சென்னை மாகாணம் தோற்றுவிக்கப்பட்டது. ஓகேவா? பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேக்கு தென்னிந்திய கிளர்ச்சியாளை கூட்டமை கொண்டு உருவாக்குவது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மருது பாண்டியர். ஓகேவா? மருது சகோதரன் சொல்லலாமா? சரி, அடுத்து பாருங்க. இது சூப்பரான கொஸ்டின். இது நல்ல கொஸ்டின். ராமநாதபுரம், சிவகங்கை, கயத்தாறு, நாகலாபுரம், கட்டபொம்மன், காலின் ஜாக்சன், சிவசுப்ரமணியன், வேலுநாச்சியார் இவங்க முக்கியமானது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது பார்த்தோம்னா சிவசுப்ரமணியன் எங்கே தூக்கிலப்பட்டார்? நாகலாபுரத்தில். ஸோ 4க்கு 3. கயத்தாரில் கட்டபொம்மன். அடுத்தது ராமநாதபுரம், பிக்கு 4. சிவகங்கை என்னது? வேலுநாச்சியார். ஓகேவா? ராமநாதபுரம் யாரு? காலின் ஜாக்சன். ஜாக்சன் படத்தோட வச்சுருப்பாங்களா? காலின் ஜாக்சனுங்கிறது யார்? என்ன போஸ்ட்ல இருந்தா? கலெக்டர். ஆஸ்துரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஸ்துரை அவர் யாரு? ஆஸ்துரை அப்படிங்கிறது அவர் ஒரு கலெக்டர். இவர் தான் என்ன பண்ணார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மணியாச்சி ரயில் நிலையத்தில் என்ன பண்ணார்? வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டார். எப்போ சுட்டு கொண்டார்? 1911. டேட்டு ஜூன் 18. இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாமா? இதெல்லாம் 10 தடவை கேட்டிருப்பாங்க. இந்த வாஞ்சிநாதன் என்ன பணியாற்றினார்? வாஞ்சிநாதன் ஆற்றிய பணி வனக்காவலர். ஹிட்லர் என்ன பணி? ஹிட்லர் யாருன்னு கேட்குறீங்களா? ஹிட்லர் வந்து ஒரு பெயிண்டர். புக்கில் இருக்குது, பெயிண்டர் இருக்கு. சரி, ரைட்டு. இதை பார்த்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க. 1801 சகோதரர்களின் மருது சகோதரின் சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிட்டனர். இது வெள்ளை அறிக்கை என்று அழைக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு நகல் திருச்சி கோட்டை சுவர்களிலும் ஸ்ரீரங்கம் கோயிலும் என்ன பண்ணுது? ஒட்டப்பட்டது. அப்படிங்கிறது அனைத்தும் சரியா? இது என்ன அறிக்கை? வெரி குட். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்டது. ஒரு ஃபுல்லாவாக படிக்கிறப்ப கரெக்டாக வர மாதிரி இருக்கும். பார்த்துறீங்களா இல்லையா? நிறைய பேர் யோசிக்கிறாங்க இதெல்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு. எங்கே இருக்குது இதெல்லாம்? 10th புக்கில் படிக்கணும். திரும்ப படிக்கணும். திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யார்? மருது சகோதரர்கள். எப்போ வெளியிட்டாங்க? 1801. இது எங்கே ஒட்டினாங்க? திருச்சி கோட்டை சுவர்களிலும் ஸ்ரீரங்கம் கோயில் சுவர்களிலும் பண்ணிருக்கு ஒட்டப்பட்டிருக்கு. ஸோ 1, 3 சரி. அடுத்து பாருங்க. சரியான இணை மருது சகோதரர்கள். அவங்கள எந்த ஊர்? திருப்பத்தூர் கோட்டை. கரெக்டு தானே? ஊமத்துறை செவத்தையா, பாஞ்சாலங்குறிச்சி. வேல் சிலவச தீவு, மலாயா பினாங்கு தீவு. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா கரெக்டாக தான் இணைஞ்சிருக்கு. 1, 2, 3. ஓகேவா? The British gained direct control over Tamil Nadu, thus the பாளையக்காரி system was abolished. இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய நேரடி ஆட்சி
இந்தியாவை எப்போ ஆங்கிலேயர் இங்கிலாந்து நேரடி ஆட்சி கொண்டு வந்துச்சு? அதாவது 1600. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டீம் வருது. எங்கேருந்து வருது? இங்கிலாந்துலேருந்து வருது. எதுக்கு வர்றாங்க இந்தியாவுக்கு? வணிகம் பண்ணுறதுக்கு. வணிக குழு அப்படிம்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறது வர்றாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் எல்லாம் இழிச்சவனாக இருக்காங்க. அப்படின்னாங்க துப்பாக்கி கேட்டால் பயப்படுறாங்க. அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஆக்குபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி ஆட்சி பண்ணிட்டாங்க. ஸோ 1835 பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கல்வி சட்டம் கொண்டு வரப்படுது. இது காரணம் யாரோன்னா மெக்காலே பிரபு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் சிந்தனையிலும் எண்ணங்களிலும் என்ன பண்ணணும், ஆங்கிலேயராக இருக்கிற மாதிரி ஒரு டீம் உருவாக்கணும். ஏன் உருவாக்கணும் அப்படின்னா, இந்தியரோட எண்ணிக்கை அதிகம், மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகம். அங்கேருந்து வந்தவங்க யார்? கம்மியானவங்க. அப்போ குறைஞ்ச பேர் இந்தியாவை வந்து என்ன பண்ண நிர்வகிக்க முடியாது. அப்போ இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு டீமை உருவாக்குறாங்க. என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? அந்த வார்த்தை, ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் எண்ணத்திலும் சிந்தனையிலும் ஆங்கிலேயராகவும் இருக்கக்கூடிய ஒரு குழுவை உருவாக்கணும் அப்படின்னு நிர்ணயிச்சது யார் அப்படின்னா மெக்காலே பிரபு. இவர் தான் வந்து சட்ட சரி ரைட்டு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, 1858 இங்கிலாந்துடைய நேரடி ஆட்சி, விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? கானிங் பிரபு என்ன பண்ணிப்பார், நவம்பர் 1 வாசிச்சிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிப்பாங்க, நேரடி கட்டுப்பாட்டில் வந்திருக்கும். அதே போல் இங்கே பாருங்களேன், தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர் நேரடி கட்டுப்பாட்டை பெற்றதால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குல்ல. எந்த வருஷம் பாளையக்காரர் முறை நீக்கப்பட்டது? பாளையக்காரர்களும் யார்? அவங்க அவங்களும் பெரிய நல்லவங்க கிடையாது. அவங்களும் வரி வசூல் பண்ணி என்ன பண்ணுறது, கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஆங்கிலேயருக்கு கொடுக்குறது. 1801 ஜூலை 31 செய்திகளை விட்ட கர்நாடகா உடன்படிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான, நோட் பண்ணி வச்சுங்க. கரெக்ட், ரெண்டுமே கரெக்டாக தான் அது. ஸோ 1801 என்ன பண்ணுறாங்க, ஜூலை 31 ஒரு கர்நாடக உடன்படிக்கை போட்டு பாளையக்காரர் முறை நீக்கப்பட்டு தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, நேரடி கட்டுப்பாட்டை செலுத்துகிறாங்க. ஓகேவா? அப்போ எந்த உடன்படிக்கையின் படி தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர் நேரடி கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க அப்படின்னா எந்த உடன்படிக்கை சொல்லணும்? கர்நாடக உடன்படிக்கை. எந்த வருஷம்? 1801. எந்த நாள்? ஜூலை 31. ஓகேவா? அதாவது எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு 2 கேள்வி வரும். எத்தனை கேள்வி வரும்? 2 கேள்வி தான் வரும். ஆனால் டிஎன்பிசி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடம். என்ன பாடம்? 4 கேள்வியோட வரும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? அதனால் எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட்டாகவும் படித்து வச்சுக்கணும். எக்ஸாம் ரெண்டாவது என்ன பண்ணணும், படித்து வச்சு. வேர் திப்புஸ் ஃபோர்ஸ் அண்ட் தீரன் சின்னமலை ஃபோர்ஸ் கிளாஸ் 2 பேரும் எங்கே மோதிட்டாங்க? திப்புவின் படைகளும் தீரன் சின்னமலை படைகளும் எங்கே மோதிட்டாங்க? ஒய்யல் ஆற்றங்கரை. ஓகேவா? ஸோ திப்பு சுல்தான் யாரு? ஆங்கிலேயரா? ஹைதருடைய பையன். அவன் யாரும் இந்தியன் தான். இப்போ மோதிக்கிட்டு யாருப்பா? இந்தியன் தான். புரிஞ்சுக்க முடியாது. மோத வச்சது யாரு தான்? ஆங்கிலேயர்கள். இதுதான் பிரித்தாளும் கொள்கை. அடுத்த பாருங்க, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் தீரன் சின்னமலை. கரெக்டா இல்லையா? கரெக்டு. கொங்கு நாடு அப்படிங்கிறது என்னது? சேலம், கோயம்புத்தூர், திண்டுக்கல் பகுதியில் உள்ளடக்கியது. கரெக்டு. தீரன் சின்னமலை பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் பயிற்சியை பெற்றார். கரெக்டு. இந்த தீரன் சின்னமலைக்கு யாரு பயிற்சி கொடுத்தது? பிரெஞ்சு. ஓகேவா? என்ன எல்லாமே சரிதான். இப்போ சொன்னோம்ல, வாஞ்சிநாதன் வந்து ஆஸ்திரேலியா சுட்டு கொண்டாரு 1911 ஜூன் 11 அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி பயிற்சி வழங்கினது யாரு? சுப்பிரமணிய ஐயர். ஓகேவா? விஸ்வநாத நாயக்கர் மரபு. விஸ்வநாத நாயக்கர் 1529 மதுரை நாயக்கர் ஆனார். இவர் தான் பாளையக்கார முறையை ஏற்படுத்தினார். பாளையக்கார முறைப்படி நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. ஸோ எல்லாமே முக்கியமானது, எல்லாமே கரெக்டாக தான். எத்தனை பாளையங்கள் இருந்துச்சு? 72 பாளையங்கள் இருந்துச்சு. யார் இந்த பாளையக்கார முறை தோற்றுவிச்சது? விஸ்வநாத நாயக்கர். எப்போ தோற்றுவிச்சாரு? 1529 தோற்றுவிச்சாரு. அரியநாதருடைய ஓகே. அதாவது இது வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி. இது வந்து என்னது? டிஸ்கஷன் பூஸ்ட்னு ஏன் பேர் வச்சிருக்கோம்? இப்போ நமக்கு தெரிஞ்ச கேள்வி வரப்போ நமக்கு என்ன ஆகும்? நமக்கே உற்சாகமாகும். தெரியாத கேள்வி வரப்போ என்ன பண்ணுவோம்? தெரியாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கணும்.
தெரிஞ்சுக்கணும். டிஸ்கஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னதான் நீங்கள் படித்தாலும், நீங்கள் வீட்டிலே இருந்து படித்தாலும், பட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலீஸ்லலாம் எங்கள் பட்டி முறையை பின்பற்றுவாங்க. எங்கேயாச்சும் போனாலும் 2 பேரும் சேர்ந்து தான் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த டிஸ்கஷன் மறக்கவே மறக்காது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? தென்னிந்திய கிளர்ச்சியாளரின் சந்திப்பு மையமாக திகழ்ந்த இடம். எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க? சந்திப்பு மையம். சரி பாருங்க, தென்னிந்திய கிளர்ச்சியாளரின் சந்திப்பு மையமாக திகழ்ந்த இடம் திருப்பத்தூர் கோட்டை, சங்ககிரி கோட்டை, பாஞ்சாலக்குறிச்சி கோட்டை, வேலூர் கோட்டை. என்ன பண்ணுங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, வேலூர் புரட்சி நடைபெற்ற போது, இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி வேலூர் புரட்சி நடைபெற்ற போது, அடுத்தது 1857 புரட்சி நடைபெற்ற போது யார் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தா, யார் ஆளுநராக இருந்தா கொஸ்டின் வைப்பாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இது முக்கியமான கேள்வி. இது பார்த்து வச்சுங்க. வேலூர் புரட்சி நடைபெற்ற போது சென்னை மாகாண கவர்னராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபு கொஞ்சம் நல்லவர் தான். அவர் சதி ஒழிப்புலாம் என்ன பண்ணிப்பார், பண்ணியிருப்பார். ஸோ 1806 ஜூலை 10 என்ன நடந்திருக்கோம்? வேலூர் புரட்சி நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ யாருடைய கல்யாணம், யார் முதல்ல இறந்தது, தகவல் சொல்லலான்னு ஒருத்தர் நினச்சிருப்பார். அப்போ என்ன குண்டு பாஞ்சு போயிருக்கோம். கூட்ஸ் வருவாரா? கூட்ஸ் யார், இது அடக்குனது யார், வேலூர் புரட்சி அடக்குனது யார், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா, வேலூர் புரட்சியா, வேலூர் புரட்சின்னு காரணங்கள். வேலூர் புரட்சி நடந்துருக்கிறப்ப திடீர்னு நம்மளால என்ன பண்ணிட்டாங்க, வேலூர் புரட்சி நடந்துட்டு இருக்க திடீர்னு நம்மளால என்ன பண்ணிட்டாங்க, கருவூலத்தை பார்த்துட்டாங்க. என்னத்தை பார்த்துட்டாங்க? அப்படியே துப்பாக்கி இப்பெல்லாம் போயிட்டு அப்படியே பொட்டி பணப்பட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. துப்பாக்கி தான் சுட முடியும், பணப்பட்டி வச்சு சுட முடியுமா? முடிச்சாங்க, சொல்லிய முடிச்சாங்க. பொழுது விடியத்தில் என்ன பண்ணாங்க, கழகத்தை அடைக்கிட்டாங்க. பார்த்து வச்சுங்க. வேலூர் புரட்சி நடைபெற்ற போது சென்னை மாகாண கவர்னர் வில்லியம் பெண்டிங் பிரபு. அதே போல் 1857 புரட்சி நடத்தப்பட்டப்போ யார் இருந்தா? சரி, ரைட்டு. அடுத்து பாருங்க, வேலூர் புரட்சி ஏற்பட உடனடி காரணம் என்ன கேட்டுருக்காங்க. ஏன் என்ன காரணம்? அதை சொன்னால ஒரு புரட்சி ஏற்படுதுன்னா அந்த புரட்சியான காரணம், புரட்சி நடைபெற்ற விதம், அதை அடக்குனது யாரு, அதுக்கப்புறம் விளைவுகள் என்ன என்ன சொல்லணும், புரியுதா உங்களுக்கு? ஸோ 1857 புரட்சி நடைபெற்று முடிஞ்ச பிறகு ரோட்டில் இப்படி போகிறப்ப தலையை குனிஞ்சு தான் போகணுமா? எப்படி போகணுமா? தலையை நிமிந்து பார்த்தா ஏன் நீ முறைச்ச அப்படின்னு சொல்லி தூக்கில் போட்டுருவாங்களாம், துப்பாக்கியில் சுட்டுருவாங்களாம். புரியுதா உங்களுக்கு? எப்படி நிமிந்து பார்த்தா ஏன் நீ முறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு. சமய அடையாளத்தை நெற்றில் அணிதல், காதுகளில் வளையம் அணிதல் ஆகியவை தடை செய்யப்பட்டது. இந்த 1857 புரட்சியும் இது கிட்டத்தட்ட பார்த்தா என்ன இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? அங்கே மங்கள் பாண்டே எத்தனாவது படைப்பிரிவு சேர்ந்தவர் அவர் பார்த்தோம்னா 23வது படைப்பிரிவு சேர்ந்தவர். சமய அடையாள அப்போ இந்த சமய அடையாளத்தை நெற்றில் அணிதல் அப்படின்னா இதில் யார் வேலை பார்த்தது? இந்தியர்களை என்ன வேலை பார்த்துறாங்க? ஆங்கிலேயருக்கு போலீஸாக வேலை பார்த்துறாங்க. அவங்க அந்த போலீஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியர்களே அடிச்சிருப்பாங்க, இந்தியர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, மிரட்டியிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் இப்போ இந்தியர்கள்ட்டே துப்பாக்கி கொடுத்து வேலை வாங்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்க. ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களை தாழ்வாகவும் இன பாரபட்சத்தும் நடத்தினார். கரெக்டு. ஹையர் போஸ்ட்லாம் கிடையாது. என்ன கிடையாது? சோல்ஜர் மாதிரி மட்டும் தான். இப்போ RRR பார்த்தீங்களா, படம் பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு போஸ்ட்டு வரது என்ன பண்ணிப்பார், அந்த நம்பிக்கையை பெறதுக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு வந்திருப்பான். தாடி மீசை மலித்து நேர்த்தியாக வைத்துள்ள சிப்பாய்கள் என்ன பண்ணாங்க, கட்டாயப்படுத்தினாங்க. ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய தலைப்பாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படிங்கிறது என்னது, தவறானது. ஓகேவா? சிலுவை சின்னத்துடன் கூடிய தொப்பிலாம் கிடையாது. ஸோ தவறானது தான், பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்க. ஸோ இதில் எப்படி கேள்வி கேட்டுருக்காங்க பாருங்க. பொருந்தாது தேர்ந்தெடுக்கு. லூசிங்டன் இவர் பொருந்தாது. ஏன்? அவர் யாரு? கலெக்டர் தானே அவரு. ஜாக்சன் துரைக்கு பொழுது நினைக்கப்பட்ட ஒரு வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஆரன், அவங்கள யாருன்னு பார்த்து வச்சுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனை வந்து சந்திக்க சொன்ன இடம். ஃபர்ஸ்ட் ராமநாதபுரத்து வர சொல்லியிருப்பார். கரெக்டா? அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, காக்க வச்சிருப்பாங்க, அவமானப்படுத்திருப்பாங்க. திடீர்னு அரெஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணிருப்பாங்க, கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்போ கட்டபொம்மன் மட்டும் என்ன பண்ணிருப்பாரு, தப்பிச்சிருப்பாரு.
அவருடைய அமைச்சர் மாட்டியிருப்பாங்க. அவரை காப்பாற்றினது யார்? கட்டபொம்மனா? சரி, ரைட். அடுத்து பாருங்க, இது நல்ல ஒரு கேள்வி. இது மருது பாண்டியர், கோபால நாயக்கர், கேரளவர்மா, கிருஷ்ணப்ப நாயக்கர், பூலித்தேவர். ஃபர்ஸ்ட் இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணோம்? மருது பாண்டியர், கோபால நாயக்கர், கேரளவர்மா, கிருஷ்ணப்ப நாயக்கர், பூலித்தேவர். பொறுத்துங்க பண்ணுங்க. ஸோ மருது பாண்டியர் என்ன ஒரு மருது பாண்டியர் என்ன ஒரு ஸோ சிவகங்கை. திண்டுக்கல் கோபால நாயக்கர் கரெக்டா? கேரளவர்மா மலபார், கிருஷ்ணப்ப நாயக்கர் மைசூர், பூலித்தேவர் நெற்கட்டு சேவல். ரொம்ப ஈஸியானது அது. அடுத்து பாருங்க, 1857ஆம் ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போருக்கு வேலூர் கழகம் முன்னேடி. இது ரொம்ப முக்கியமான அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சவார்கர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு? சவார்கர். அதாவது 1857 புரட்சி, இதுக்கு முன்னோடி வந்து வேலூர் கழகம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது? வேலூர் கழகத்தை பற்றி சொன்னது சவார்கர். இந்திய விடுதலைக்கு தமிழர்களே முன்னோடியாக திகழ்ந்தன அப்படின்னு சொன்னது கே ராசையன். தப்பு, அவர் சொல்ல. யார் சொன்னா? ஆன்சர் பண்ணுங்க. காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து மருது சோழர்கள் நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சியே வேலூர் கழகம் அப்படின்னு கே பிள்ளை சொல்லியிருக்காரு. ஸோ இதில் எது சரின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மட்டும் தான் சரி. ஸோ இதை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க? கமெண்ட் பண்ணுங்க. வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? சிங்கம் ஹைதர் அலி. ஓகே, வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம். ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடந்த அமைதி உடன்படிக்கை எது? சென்னை உடன்படிக்கை. எந்த போருக்கு அப்புறம்? அடுத்து பாருங்க, முதல் மைசூர் போர், இரண்டாம் மைசூர் போர், மூன்றாம் மைசூர் போர், நான்காம் மைசூர் போர். ரொம்ப முக்கியமானது. எப்படி பானிபட் போர் ரொம்ப முக்கியமானது, அது மாதிரி என்ன பண்ணுங்க? படிச்சு வச்சுங்க. ஓகே தானே? ஸோ முதல் மைசூர் போர் நமக்கு தெரியும். எந்த வருஷம் அப்படின்னா 1767 to 69. அடுத்தது இரண்டாம் மைசூர் போர் 1780. மூன்றாம் மைசூர் போர் 1790. நான்காம் மைசூர் போர் 99. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 1760, 80, 90, 99. ரைட். 2, 3, 1, 4. அடுத்த கேள்வி பாருங்க. பிரான்சில் இருப்பது போல ஜெக்கோபியர் கழகம் எங்கு தொடங்கப்பட்டது? ஸ்ரீரங்கப்பட்டணத்தில். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பது தமிழ்நாட்டின் முன்னோடி. Who was a pioneer in Tamil Nadu in opposing rule in India? அரியநாதர், புலித்தேவர், கட்டபொம்மன், சிவசுப்பிரமணியர். இதில் பார்த்தோம்னா புலித்தேவர் நெற்கட்டும் சேவல் 1764 அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆங்கிலேய படையில் தோற்கடித்தது. அடுத்து பாருங்க, பாளையக்காரர். வாரங்களை ஆண்டு வந்த காகத்திய அரசில் பாளையக்கார முறை பின்பற்ற வந்தது. சாரி, பாளையக்காரர் என்ற சொல் ஒரு பாசறையும் பெரும் நிலவரப்பையும் வைத்திருப்பதை குறிக்கிறது. அப்படிங்கிறது கரெக்டு. ஓகேவா? ஸோ 1 மற்றும் 2 சரி. நெற்கட்டும் செவல், வாசுதேவ நல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகளை யூசப் கான் வசமாக்கியது எந்த வருஷம்? பார்த்தோம்னா 1761. ஓகேவா? ஸோ 25 கேள்விகள். ஸோ கட்டாயமாக இந்த கேள்வியிலேருந்து நிறைய விஷயம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? தெரிஞ்சிருப்போம். ஸோ இதே போல் அடுத்தடுத்த பதிவு நம்ம என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். படிக்கிறதை விட திரும்ப திரும்ப படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கணும். இப்போ நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த கேள்வியில் எந்த கேள்வியுமே நம்ம தப்பு பண்ணக்கூடாது. சார் 2 கேள்வி தப்பாயிடுச்சு, சார் 3 கேள்வி தப்பாயிடுச்சு, 4 கேள்வி தப்பாயிடுச்சு அப்படிங்கிறது என்ன? அது கிடையாது. ஒரு கேள்வியோட தப்பாகக்கூடாது. அது பேர் தான் நல்லா படிக்கிறதுக்கு அர்த்தம். 25 எத்தனை மார்க் நம்ம எடுக்கணும்? எத்தனை எடுக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 23 ஆச்சும் எடுக்கணும். 23 கீழே குறையுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப ரிவிஷன் பண்ணணும். எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப படிக்கிறோமோ அதான் முக்கியமான. தொடர்ச்சியாக படிங்க. அடுத்த பதிவில் நம்ம என்ன பண்ணுவோம்? சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.